அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் துரைமுருகன் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கள்ளச்சாராயம் விஷயத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் காவல் நிலையம் போட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு. அதே போல கடுமையான சட்டத்தை போட்டு தூக்குல கூட போடலாம், பட் அதுக்கும் ஒரு சரியான காரணம் வேண்டும் சொல்லியிருக்கிறார். சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க காவல் நிலையம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நேர்மையான அதிகாரிகளை போடுங்கள். நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை அங்கே நியமனம் செய்துங்கள். நேர்மையான அதிகாரிகள்லாம் யாரை போன்றோம்னா பொன்மாணிக்கவேல் போன்ற ஒரு நேர்மையான அதிகாரிகளை அங்க நியமனம் செய்யுங்க. எந்தெந்த இடத்துல கள்ளச்சாராயம் காசுகிறார்கள், ஏன்னா ஒரே நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 பேரை கைது பண்ணீங்க. நிறைய கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான அந்த கள்ளச்சாராயத்தை நீங்க ஒழிச்சிங்க. ஸோ ஒரு காவல்துறை அதிகாரிகள், நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் நினைச்சா என்ன வேணுமா செய்யலாம். 3 வருஷம் ஆட்சியில இருக்கிறோம். இந்த 3 வருஷம் ஆட்சியில நம்ம செய்த நல்ல காரியங்கள்லாம் மறந்து போயிட்டு இப்ப இதுதான் ஒரு பெருசா மிகப்பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ இது இனி வரும் காலங்களில் இது போல இருக்கவே கூடாது. அதாவது கடுமையான நீங்க சட்டம் வகுத்தால் கூட கடுமையா நேர்மையான அதிகாரி இருக்கணும். சட்டங்கள் எவ்வளவு வேணுமா நீங்க வகுத்துக்கலாம், ஆனா அதை பாதுகாக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளை நீங்க நியமனம் பண்ணாலே போதும். ஸோ நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய துறைகள் நேர்மையா இருந்தாலே உங்களுக்கு அதாவது தமிழக முதல்வருக்கு யாருமே களங்கம் வராமல் பார்த்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு முதல்வருக்கு களங்கம் வருதுன்னு சொன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துறையை சார்ந்தவர்கள் தான், அவர்களால் தான் வருது. இதை நீ கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான இது. அவர்களுக்கு என்னுடைய துறையை சார்ந்தவருக்கு நம்ம அவங்கள வக்காலத்து வாங்கக்கூடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய தப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எடப்பாடியா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அதிகாரி தவறு செஞ்சுட்டாங்கன்னா உடனே என்ன பண்றாங்க, அந்த அதிகாரியை காப்பாற்ற பாக்குறாங்க. அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. உங்களுடைய ஆட்சி கவிழ்வதற்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஒரு நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுங்க. அதாவது இவங்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நமக்கு ஆட்சி, மக்கள் ஓட்டு போட்டு நம்மள ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. ஆட்சியில உட்கார ஒரு சாதாரண விஷயம் இல்ல, மிகப்பெரிய விஷயம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஆட்சியில அமர்றீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சாதாரண விஷயம் இல்ல. நீங்க செய்யற நல்ல காரியங்கள் மக்கள் மத்தியில போயிட்டு அதை ரீச் பண்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அப்போ அவ்வளவு பெரிய விஷயத்த மக்கள் உங்களுக்காக கொடுத்து உட்கார வைக்கிறாங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு தான் உங்களுடைய இது. சாதாரண இது போன்ற கீழ்மட்ட அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தயவு செய்து நியாயப்படுத்தாதீர்கள். அதாவது அந்த அதிகாரி தவறு செய்யறாரா, உடனே அவர் மீது நடவடிக்கை எடுத்து வேலையை தூக்கிடுங்க. அவருக்கு எந்த பென்ஷன் எதுவுமே போக கூடாது. அந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பா இவருதாப்பா நம்மளுடைய முதல்வர், மக்களுக்கான முதல்வர். அதாவது ஒரு பிரச்சனை வந்தவனே உடனே எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு பாருங்க, அவருக்கு வக்காலத்து வாங்காம. அப்படிதான். ஏன்னா கடந்த முறை நீங்க சொன்னது போல இப்ப எடப்பாடி சம்பவத்தில் தூத்துக்குடி சம்பவத்துல பாத்தீங்கன்னா தந்தை மகன் அடித்து கொல்லப்பட்டார்கள். ஆனால் அப்போ எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் அவருக்கு சப்போர்ட்டாக தான் ரொம்ப நாள் இருந்தாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் அவருக்கு விஷயம் தெரியுது, அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சோ அது தான் மக்கள் மத்தியில என்ன ஆயிருதுன்னா ஒரு கடுமையான கோபத்துக்கு ஆளாகிறீங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு அதிகாரிகளை வைத்து ஒரு முதலமைச்சர் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கீங்க. அதிகாரிகளை வைத்து முதலமைச்சர் இல்ல, ஆட்சி இல்ல, மக்களை வைத்துதான் ஆட்சி. அதனால மக்களுக்கு தான் நாம விசுவாசமா இருக்கணும். மக்களுக்காக தான் எல்லாமே. நம்ம என்ன செய்யறோமோ அது மக்களுக்காக இருந்தால் நீங்கள் 5 ஆண்டு இல்ல 10 ஆண்டு. நீங்க பாருங்க, நரேந்திர மோடி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறார். அவர் ஏதாவது அசைக்க முடியுதா? இல்ல. அதே போல இந்த ஒரு 5 வருஷம் அடுத்த ஒரு 5 வருஷம் நம்ம வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கணும். சோ இது சாதாரண விஷயம். இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதர்கள், ஒரு தனி கூட்டம் தனிப்பட்ட மனிதர்கள், ஒரு தனி கூட்டம், ஒரு இடத்தை சார்ந்தவர்கள் தவறு செய்யறாங்கன்னா ஒட்டுமொத்தமா அவங்கள டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அவங்க எந்த பொறுப்புல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா மக்களுக்கும் சரி, அதை சார்ந்த அது மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய அதை இஷ்யூ ஆகிட்டு விஷயம் ஆகிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இது ஒரு நேர்மையான, நம்ம முதல்வர் நேர்மையானவர் மக்கள் நினைக்கணும். அதாவது நம்ம கட்சிகள் எல்லாருமே ஆப்போசிஷன் கண்டிப்பா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, எதிர்த்து போராடுவாங்க. அப்போ நீங்களும் எதிர்கட்சியா தலைவரா இருக்கும்போது நீங்க அதாவது ஒரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பணியில் எப்போ சிறந்து விளங்கினார் எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்டு பாருங்களேன். அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது
மக்கள் பணியில எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக நிற்கக்கூடியவர் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். சோ அப்ப நீங்க அந்த எதிர்கட்சியில இருந்து ஒரு முதல்வராக அவங்க வந்து மக்கள் வந்து உங்களை அமர வச்சிருக்காங்க. சோ அப்ப வந்து உங்களுடைய ஆட்சி வந்து மக்களுக்காக தான் இருக்கணுமே தவிர அதிகாரிகளுக்கு எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. சோ மக்கள் ஏதாவது ஒரு தவறு நடக்குதா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியே நீக்குங்கள், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள். அப்போது பாத்தீங்கன்னா மக்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதே போல எதிர்கட்சிகள் வந்து நம்மள அந்த சப்ஜெக்டை வச்சு பேசுறதுக்கு வந்து எந்த ஒரு காரணமும் இருக்காது. இப்ப வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க, சாதாரண விஷயம். நடத்தின்னு போங்க, என்ன ஆயிட போகுது, நடத்துக்கீங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னா இப்ப இவங்க பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு இது வந்துருது. ஏன் பயப்படணும், சிபிஐ விசாரணைக்கு ஏன் பயப்படணும், இவங்க ஆட்சியில இருக்கும் மாட்டிப்பாங்களான்ட்டு. சார் நம்ம நேர்மையானவர் சார், தமிழக முதல்வர் நேர்மையானவர் அப்படின்னு நீங்க எல்லாருக்குமே தெரியும். அது அவர் வந்து பெருசா இது பண்ணிக்க மாட்டாரு எப்போதுமே. அந்த காலத்துல இருந்து ஜெயலலிதா மேடம்கே தெரியும், வந்து அம்மையாருக்கே தெரியும், ஸ்டாலினா வந்து அவர் ஒரு நேர்மையானவர், பணத்துக்காகலாம் வந்து ஆசைப்பட்டுலாம் இது பண்ண விட அவர் வந்து ஆட்சிக்கு வரணும், அதுக்காக மக்கள் பணியில இறங்கி சேவை செஞ்சாரு. இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. சோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்ப அவர் கீழே இருக்கக்கூடிய யாராவது தவறு பண்ணிதான் நிச்சயமா வந்து தண்டனைக்கு உட்படுத்தணும். நான் தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப சிபிஐ கோரிக்கை வைக்கணும், சிபிஐ வரணும்னு சொல்லிட்டு இது பண்றாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால ஒரு தப்பும் இல்லை, வந்துட்டு போட்டோம், மாற்றவங்க மாட்டோம். அந்த மாற்றவங்க வந்து அப்படியே உடனே யாரு அது கட்சி சார்ந்தவர் இருந்தா கூட சரி, அதிகாரிகளும் சரி, உடனே எல்லாத்தையுமே நீக்கிடுங்க, பணி நீக்கம் செய்திடுங்க, யாருமே உள்ள வச்சுக்காதீங்க. நேர்மையான அரசியல் தலைவர்கள் உள்ள வைங்க, நேர்மையான அரசியல்வாதிகளை உங்களுடைய ஆட்சியில வைங்க, நேர்மையான கையூட்டு பெறாத காவல்துறை அதிகாரிகள் வைங்க. ஏன்னா நிறைய வந்து எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஒரு விஷயம் இல்லை. ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் தாங்கள் யார் என்று அவர்களுடைய மனசாட்சி பிரகாரம் தெரியும். ஒரு இடத்துல நம்ம வந்து நேர்மையா நடக்கிறோமா இல்ல நம்ம கையூட்டு பெறுமா, அவருடைய மனசாட்சின்னு ஒரு இருக்கு, அது அவங்களுக்கு தெரியும். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த தவறு செஞ்சா உடனே அதிகாரிகளை நீக்கி விடுங்க, அவங்க பணி நீக்கம் செய்து விடுங்க. அவங்களால காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அது எந்த துறையை சார்ந்தவர்களிடம், அது நான் காவல்துறையை மட்டும் சொல்ல, மற்ற துறை அரசாங்க துறையை சார்ந்த அத்தனை துறையிலும் தவறு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். நம்மளுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் மக்களுடைய செல்வாக்கு வேணும். மக்கள் மனதுல வரக்கூடாது. சோ மக்கள் மனத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலினுடைய ஆட்சி, முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்ற நேர்மையான ஆட்சி அப்படின்னு போனோம். இன்னைக்கு வந்து இந்த கலாச்சாரம் மட்டும் மிகப்பெரிய ட்ரெண்டா இருக்கு. சோ எல்லா அதிகாரிகளை மற்றும் நேர்மையான தமிழ்நாட்டுல நேர்மையான அதிகாரிகள் போடுங்க. நான் சொன்னது போல அந்த பொன்மாணிக்கவில் மாதிரி ஒரு அதிகாரிகளை, நேர்மையான அதிகாரிகளை பாருங்க, தேடுங்க, நிச்சயமா இருப்பாங்க. நிறைய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து அதாவது எதை பத்தியுமே இது பண்ண வேணாம். ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னு சொன்னா கரெக்டா அந்த விஷயத்த உடனடியா நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிறைய ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க, நேர்மையானவர் இருக்காங்க. அவர்களை தேடி கண்டுபிடிச்சு உங்களுடைய ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகள் இருக்குன்னு சொல்றபடி போடுங்க. நீங்க கீழ்மட்டத்தை இருக்கிறவங்கள ஒரு விஷயம், மறுபடியும் நான் ஒரு விஷயம் முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னா, அந்த ஐஎஸ் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து காவல்துறையை கண்காணிக்கக்கூடிய ஒரு துறை தான் அது, அதுவும் காவல்துறை சார்ந்தது தான். ஸோ அவங்க காவல்துறையா இருக்கிறதால சில விஷயங்கள் வந்து அதாவது ஒரு ஆய்வாளர் செய்கிறது, ஒரு உதவி ஆணையாளர் செய்யறது, உதவி ஆய்வாளர் செய்யறது, இதெல்லாம் வந்து எப்படின்னா மறைக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றுகிறது, எல்லாருக்குமே தோன்றாது. அப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்க ஐஎஸ்க்கு வந்து நிச்சயமா உடனே போயிடும். அந்த ஐஎஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு நேர்மையான ஐஎஸ் அதிகாரியா இருந்தா என்ன பண்ணும், உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேல்மட்ட அதிகாரிகள் சொல்லணும், அவங்க வந்து உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. எதுனா வந்து அந்த ஐஎஸ்ன்றது முக்கியமான துறை. ஏன்னா காவல்துறையை சார்ந்தவர்கள் தவறு செய்தாலும் தான் உடனே வந்து இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மேல் அதிகாரிகிட்ட சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த அதிகாரி தவறு செஞ்சிருக்காரு, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு துறையை மட்டும் நல்லா அப்படியே ரொம்ப எப்படின்னு சொன்னா ரொம்ப நேர்மையானவர்களா இருக்கணும். இந்த பித்தலாட்டம், லஞ்சம், அங்க போயிட்டு அந்த பணம் வாங்குறது, இங்க பணம் வாங்குறது, யாருக்குமே அசையாம வெறும் தமிழக அரசுக்கு மட்டும் முழுமையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை நியமனம் செய்தால் இந்த காவல்துறையை நம்ம வந்து அதை மறந்துடலாம். ஏன்னா டக்குன்னு அதாவது ஒருத்தர் தப்பு செய்யறாரா, இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காரா, இங்க வந்து கஞ்சா ஓடுதா, இந்த கஞ்சா இவருக்கு தெரிஞ்சு ஓடுதா, இங்க கள்ளச்சாராயம் ஓடுதா, அந்த கள்ளச்சாராயம் அந்த அதிகாரி தெரிஞ்சிருக்கா,
தெரிஞ்சுதான் நடத்துறாங்களா அப்படின்னு தெரிய வந்தா உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். அந்த ஆட்சியை காப்பாற்றுவதே காவல்துறை தான். ஸோ அந்த காவல்துறை நேர்மையான அதிகாரியை உருவாக்குங்கள். கையூட்டு பெறும் அதிகாரிகளையும் அரசுக்கு அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிர்வினையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை கண்டறிந்து உடனடியாக அவர்களை பணியிடம் நீக்கம் செய்யுங்கள். அவர்களை வேறு இடத்துலேயும் மாத்திருங்க. ஏன்னா ஆட்சி நல்லா இருக்கணும். துரைமுருகன் அவர்கள் சொன்னதுக்காக சொல்றேன். வீட்டுக்கு வீடு காவல் நிலையம் தேவையில்லை. தமிழ்நாடு முழுக்க நல்ல காவல்துறை அதிகாரிகளை நியமனம் பண்ணாலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆட்சியும் நல்லபடியாக நடக்கும். தமிழகம் செழிப்பாக இருக்கும். மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள் என்று கூறி நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். நன்றி.